இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து சத்தம் கேட்கிறதா என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஓசியா அவர் இந்த புத்தகம் எப்படிப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு? நீதிமொழிகளின் புத்தகம். அவருடைய வசனம் எப்படி அர்த்தம் கொள்ள நாம் விரும்புகிறோமோ அதே போல தான் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா அந்த புத்தகத்தை முதலாவது வசனத்தை, அந்த அதிகாரத்தை வாசித்த பின்பதாக எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்க நினைப்போம்? கர்த்தர் ஓசியாவை பார்த்து அவன் திருமண வாழ்க்கையை சொல்கிறார். நீ ஒரு பெண்ணை, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவனுடைய திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக இருக்கிறதுனால், தன்னுடைய அப்பா, அம்மா, உறவினர்கள் பார்த்து ஒழுங்கு செய்த திருமணம் இல்லை, இன்னும் நண்பர்களும் இல்லை, தானாகவே முயற்சி செய்த திருமணமும் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு சோர ஸ்திரீயை சேர்த்துக்கொள். வார்த்தை, இந்த வசனத்தை சில நேரங்கள் அந்த அதிகாரத்தை, இந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் வாசித்த உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நாம் அதை ஸ்கிப் பண்ணி அதை வாசிக்காமல் அடுத்த பகுதிக்கு நாம் சென்று விடுவோம். பல அர்த்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு? அந்த சத்தம் என்ன சொல்கிறது? அந்த தீர்க்கதரிசியோட சத்தம் எதை குறிப்பிடுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கர்த்தர் அழைக்கும் போது அவர்கள் இந்த ஸ்திரீயை போலதான் இருக்கிற, சோரம் போன ஸ்திரீயை போலத்தான், விபச்சார ஸ்திரீயை போலதான் இருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஓசியாவுக்கு திருமணம் முடிகிறது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பிறந்த பின்பதாக அந்த ஓசியாவின் மனைவி அவள் பழைய பாவம், பழைய நேசரோடு தவறாக செல்கிறாள். இதை கர்த்தர் அனுமதித்த ஒரு திட்டம். இந்த ஓசியா அவன் பிரயாசப்படுகிறான், தன்னுடைய பணத்தை எல்லாம் சேகரித்து எல்லாம் கிரயம் செலுத்தி அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த மீட்டு கொண்டு வந்த பெண்ணிடம் தன்னுடைய உடன்படிக்கை செய்ய, இனி அந்த பெண் சொல்றான், இனி நான் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன், இனி என்னுடைய நேசரோடு தவறான பழக்கத்துக்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஓசியாவோடு உடன்படிக்கை செய்கிறார். ஓசியா என்ன செய்கிறார்? ஆதியிலே முதலாவது எப்படி தன்னுடைய மனைவியை நேசித்தார் அதே போல நேசிக்கிறார். இதுதான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. எதற்காக இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்றால், இந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே இந்த தீர்க்கதரிசி உரைக்கிற காரியம், சத்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் இவ்வாறே அழைக்கிறார். நீனும் சில காரியங்கள்ல இதே போல பாவம் செய்கிறா, இப்படிப்பட்ட தவறுக்குள்ளா இருக்கிறா. ஸோ நான் உன்னை கிரயம் செலுத்தி, ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்து அவர் இரத்தத்தை சிந்தின இந்த திருச்சபை, அப்போ நம்மையும் அந்த ஸ்திரீக்கு ஒப்பிட எவ்வளோ அருவருப்பான காரியம். கர்த்தருடைய பார்வையில நான் அருவருப்பான காரியத்தை செய்கிறோங்கிறத இந்த ஓசியா தீர்க்கதரிசி தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறார்கள், 8 விதமான பாவங்கள், 8 விதமான பாவத்தின் நியாய தீர்ப்புகளை அந்த புத்தகம் கூறுகிறது. இன்னும் இந்த தீர்க்கதரிசி உரைக்கிற காரியம் என்னன்னா, 7 அம்ச விக்கிரக ஆராதனையை அங்கே குறிப்பிடுகிறார். ஜனங்கள் கலகம் செய்கிறது, ஜனங்கள் பின்வாங்கி போறது. அந்த ஓசியாவின் மனைவி நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்துட்டு பின்னிட்டு தவறான காரியத்துக்கு சென்றது போல, சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக வளர்ந்து பெருகிவிட்டு அதன் பின்பதாக இப்போ பின்மாற்றம், தவறான பாவங்கள், ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்ற காரியத்திலே
நீங்களும் நானும் இன்றைக்கு இடம் பெற்ற அந்த ஓசியாவின் புத்தகம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்கள் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எதற்கு? நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் விடுவிப்பார் என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. ஓசியா 14:1 போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுவாய். அப்படி திரும்பலனா நீ உன் அக்கிரமத்தில் விழுவா. தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீங்களாக்கி எங்களை தயவாய் மன்னித்தரணும், எங்களை அங்கீகரிங்க, எங்கள் உதடுகளின் காலையை நாங்கள் பலியிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் அன்றைக்கு மனம் திரும்பி வராங்க. இப்போ மனம் திரும்பும்போது கர்த்தர் ஓசியா புத்தகம் 2 காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. ஒன்று லோகமி, இரண்டாவது அம்மி என்று சொல்லி 2 வார்த்தைகள் அங்கே குறிப்பிடுகிறது. அங்கே அது என்னன்னா, லோகமி என்றால் என் ஜனம் அல்ல என்று, அம்மி அப்படின்னு என்று சொன்னால் என் ஜனம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் நம்மிடம் கேட்கிறதா? நம்ம ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறோமா, ஜனம் இல்லாம இருக்கிறோமா? கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு உரைக்கிறார். நிறைய பேர் இந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்று ஜெபிக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலே ஓசியா இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை சொன்னார், வார்த்தையை சத்தத்தை நாம் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பின்மாற்றமாக பின்வாங்கி போன ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த ஓசியா புத்தகம். அவனுடைய சொந்த அனுபவம். அவனை பார்க்குறவங்க சொல்லுவாங்களா, அவன் மனைவி இப்படி போயிட்டா அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஓசியாவுக்கு எவ்வளவு பாரமாக இருக்கும். அதே போல தான் கர்த்தருடைய பார்வையிலும் நம்ம பின்வாங்கி போனால் அருவருப்பாக இருக்குதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக இந்த தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதப்பட்டது. இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், சீர்கட்ட இந்த உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் திரும்பும்போது நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தருவேன். ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போலே அவருடைய வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், ஆண்டவர் பனியை பொழிகிறார். நம்மளுடைய வாசனை லீபனோனின் பனியை போல அவருடைய வாசனை இருக்குமா. ஓசியா 14:9 கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறோம்? நீதிமான்கள் செம்மையான பாதையிலே நடக்க கர்த்தருடைய சத்தம் நமக்கு தேவை. பின்வாங்கி ஒருவேளை பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கோமா, ஏதோ தவறு செய்கிறோமா, கர்த்தர்ட்ட இன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அவன் சொல்கிறான், இன்னும் எப்ராஹிம் சொல்கிறான் பாருங்க, இனி எனக்கு விக்கிரகம் எதுக்கு, இந்த விக்கிரக ஆராதனை எதுக்கு, இனி நான் பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். என் ஆண்டுடைய கனி என் மேலே உருவாயிடுச்சுன்னு சொல்லி நன்றி செலுத்துகிறான். இதைத்தான் அந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி. இந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்குறோம்? கர்த்தர் ஒருவேளை பின்மாற்றமான பாவ காரியம் யாருக்கும் தெரியாத காரியம் நம்ம செய்து கொண்டிருந்தா இன்றைக்கு கர்த்தர் அந்த சமூகத்தில் ஒப்படைப்போமா? கர்த்தாவே இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த அருவருப்பான காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிங்க. இந்த ஓசியா புத்தகத்தில் ஓசியாவின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. நாங்கள் பாவத்திலேருந்து வழி விலகி மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே உம்முடைய நோக்கம், உடைய சித்தம், அருவருப்பான காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி உம்முடைய வழியிலே நாங்கள் வழி நடத்த, நீதிமானுடைய வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.